ஹாய் சார். ஸோ மைல்ஸ்டோன் டு வெல்த் நீங்கள் எப்படி எங்களை ரீச் அவுட் பண்ணீங்க? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? இன்ஸ்டாவில் முதலீட்டு களம் பேஜ் மூலிமா தான் முதல்ல ஐ தாட்ஸ் பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ அதில் வெப்சைட் இருந்துச்சு, அந்த லிங்க்குள்ளே போயிட்டு இங்கே என்னென்ன பண்ணுறாங்க, வாட் எவர் தான் தேர் டூயிங் அதை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி எழிலன் அவரை காண்டாக்ட் பண்ணோம், ஃபோன் மூலிமா காண்டாக்ட் பண்ணி 2 வீக்ஸ் முன்னாடி காண்டாக்ட் பண்ணி பேசினோம். தென் ஹி எக்ஸ்பிளைன் மீ வாட் தேவர் டூயிங், என்ன பண்ணுறாங்க, வாட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் பர்சனலாக சென்னைக்கு வந்துட்டு சரி ஆஃபீஸ் ஒரு டைம் மீட் பண்ணி அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் கிளியர் என்னோட டவுட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நவ் ஐ ஹவ் ஓப்பன் த அக்கௌண்ட். ஓகே. ஸோ ப்ரீவியஸாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? ஸோ இப்போ இங்கே பிளான் பண்ண வரும்போது உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் இருக்குது? ப்ரீவியஸ்லி நான் ஆல்ரெடி ஐ ஹேவ் சம் கொஞ்சம் அமௌண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ்லேயும் வச்சுருக்கேன், அதெல்லாம் அது வச்சுருந்தேன். ஸோ என்னோட ஃபர்தராக அதை எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு ஆக்சுவலாக எனக்கு ஐடியா இல்லை. நான் அந்த ஐடியாவுக்காக தான் நான் முதலீட்டு களம் சேனலில் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நவ் இப்போ இவங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஐ கட் a clear ஐடியா. ஸோ இவங்க மூலிமா நான் மூவ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் நியூ ஜேர்னி சார்.